ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து முறையில் மண் சட்டி கோழி வறுவல் செய்ய போகிறேங்க. பார்த்துடலாமுங்க. கோழியை கட் பண்ணிடலாமுங்க. இந்த வறுவல் சின்ன வெங்காயத்தில் தாங்க செய்ய போகிறோம். இப்போ சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே இடிச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், நூற்றம்பது ml ஆயில், 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 300 கிராம் இடித்த சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, இப்போ கட் பண்ண தக்காளி 2 சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், பாருங்க சிக்கனில் வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லைங்க. அதை பாருங்க சிக்கன்லேருந்தே தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 50 கிராம் சிக்கன் மசாலா, அரை லிட்டர் தண்ணி, தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. இந்த கோழி அந்த மசாலாலே வந்து வரட்டுங்க. அவ்வளோதாங்க. வறுவல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வறுவல் வந்து உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இந்த பதத்துலேயே எடுத்துக்கலாம். சிக்கன் வறுவல் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு ஊற்றணும். இப்போ ரெடி பண்ணிடலாம். 80 ml எண்ணெய், கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, வெங்காயம் அப்படியே லைட்டாக வதங்கி வரட்டுங்க. கருவேப்பிலை, முட்டை, ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் பீஸுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த சிக்கன் பீஸ் கூடவே அந்த மசாலா. சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கோழி வறுவல் சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த மசாலாவோட அந்த சாப்பாட்டை மிக்ஸ் பண்ணிங்க சாப்பிடுங்க. மண் சட்டியில் செஞ்ச சிக்கன் வறுவலுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. எப்பவுமே அந்த மண் சட்டி அரைச்ச மசாலா செஞ்சாவே டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்கும். சாப்பாடு அப்படியே அந்த மசாலாவோட பிசைஞ்சுங்க. ஒரு வெங்காயம், ஒரு சிக்கன் பீஸு, இந்த சிக்கன் வறுவலை பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு புரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. முட்டையை அப்படியே பிச்சுங்க லைட்டாக அந்த மசாலாவோட தொட்டு சாப்பாடோட வச்சு சாப்பிட்ணுங்க. சிக்கன் வறுவலோட அப்படியே முட்டை சாப்பிடும்போதுங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க.
இன்னைக்கு கோழியை வச்சு வறுவல் பண்ணியிருந்தோங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருந்துச்சு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டுக்கோழிலையும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.